வணக்கம் லீடர்ஸ். ஸோ என்க்ளைமில் ஒரு அசோசியேட்ஸ் மெகா கனெக்ட் வந்து வரக்கூடிய 24 பிப்ரவரி டர்மரிக் ஹோட்டல் ஈரோடில் நமக்கு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மெகா ஈவெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ப்ராஜெக்ட் லான்ச்சஸாகவும் இது இருக்க போகுது. இது யாருக்காக அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இது ஒரு அசோசியேட்டாக யாரெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, என்க்ளைமை வந்து ஒரு ஃப்யூச்சர் விஷன் தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசோசியேட்டும் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரோக்ராம் அது இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ வரக்கூடிய 24 அதான் திங்கட்கிழமை ஈரோடில் டர்மரிக் ஹோட்டலில் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ரொம்ப ஈகராக இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருப்பீங்க. இதில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் தான் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் டைம் இந்த என்க்ளைம் மூலமாக நமக்கு வந்து இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் கூகுள் ஃபார்ம் உங்கள் லீடர்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல ஒரு சிலருக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு அந்த பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதில் ஒரு சின்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சது 24 ஈவெண்ட்டோட டேட் உங்களுக்கு தெரியும். ஸோ காலையில் 10:30க்கு நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனால் கூட ஸோ 9:30க்கெலாம் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வெளி ஸ்டேட்டில் இருந்தால் ஒரு சிலர்லாம் கமிட்டாக இருக்கீங்க, ஏர்லியரே வந்துட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock நம்ம உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த மேப் எல்லாமே நமக்கு இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்ட்ரி டிக்கெட் 1000 rupees. இதில் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்ற அந்த ஃபார்ம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் எப்படி பே பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணி ஆகணும். நம்ம நிறுவனத்துடைய மதர் கன்சர்ன் குரூப்பாலோடைய ஆப்பையும் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ குரூப்பாலோட ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய நீங்கள் வந்து உங்கள் அப்ளைண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பால் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதன் த்ரூ தான் நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போது அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்க்ளைமில் என்ன நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம், மொபைல் நம்பர் அதெல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அப்போ பிஃபோராக நீங்கள் குரூப்போடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதை லைவாக வச்சுருங்க. அப்போ இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்க்ளைம் அசோசியேட்ஸ் மெகா கனெக்ட் February 2025 இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நேம் உங்களுடைய என்க்ளைமில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், ப்ளேஸ் இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஈஸி ஐடின்றது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரெஃபரல் கோடு தான். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸி ஒரு 5 டிஜிட்டில் உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு லெட்டர்ஸ் வித் நம்பர்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து அதில் டைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் வரனால ஈஸி ஐடினா என்னென்னு கேட்குறீங்க, அதை கொஞ்சம் கிளியராக கேட்டு அதில் என்ன மென்ஷன் ஆகிருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ரெஃபர்டு பை நேம், யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ உங்களோட அப்ளை நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பை யுவர் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த குரூப் ஆல் த்ரூ தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் போகும். ஸோ அந்த லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்க்ளைம் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதில் நீங்கள் பேமெண்ட்டை பண்ண போகிறீங்க. அப்போ இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் 1000 rupees அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். அதாவது நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களில் குரூப் ஆல் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட்டை ஆப்ஷன் பண்ணும்போது எவ்ரி டைம் என்க்ளைமோடைய யூசருக்கு 1% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இங்கே வந்து 990 மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதில் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் என்ன வச்சுருக்கீங்களோ, ஜிபேவா, ஃபோன்பேவா இல்லை கார்டா என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. 990 பே பண்ண போகிறீங்க. ஸோ பே பண்ண உடனே அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் குரூப்பாலுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா இதிலே பாருங்கள், பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னா அதில் நேம் அண்ட் நம்பர் கரெக்டாக ஷோ ஆகும். இன்கேஸ் நேமை நீங்கள் ப்ராப்பராக அந்த எடிட் ப்ரொஃபைலில் பண்ணாத பட்சத்தில் இந்த இடத்துல கெஸ்ட்டுன்னு ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பில்லு வந்து உங்களுக்கான ரிசிப்ட் வந்து வந்துருச்சு. இதை நீங்கள் டன் கொடுக்க போகிறீங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அகைன் அந்த கூகுள் ஃபார்ம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா பை ஒரு டிக்கெட் கொடுத்தா நீங்கள் போயிருப்பீங்க. கீழே பாருங்கள், அதில் யுவர் ஆன்சர் இருக்கும். அதில் நீங்கள் புக்குடுன்னு டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குவிட் பண்ணிடக்கூடாது. பேமெண்ட் பண்ணது நம்ம முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ ஃபார்மில் அந்த கம்ப்ளீஷன் இருக்குது, அதை நீங்கள் இந்த சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டட் அப்படின்ற இந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோ போட்டதில் இன்னும் ஒரு தடவை கிளியராக பார்த்துட்டு இந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான ஈவெண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் என்க்ளைம் அசோசியேட்ஸ் மெகா கனெக்ட்னு போட்டுட்டு அன்வீலிங் எக்ஸைட்டிங் நியூ லான்ச்சஸ் ஃபார் அவர் அசோசியேட்ஸ். அப்போது இது அசோசியேட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ இங்கே யாரெல்லாம் இங்கே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒவ்வொரு நபரும் இன்றைக்கி வந்து எப்போ அந்த ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இந்த டிக்கெட் புக்கிங்கிறது லிமிட்டடு தான். ஸோ இன்றைக்கி இல்லை அதிகபட்சம் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து 19th. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் 20th ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே இந்த டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிறனால யார் உங்களுடைய அப்ளைனோ அவங்கள்ட்ட இன்னும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுட்டு இமீடியட்டாக உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு மெகா ஈவெண்ட்டில் அதுவும் ஆரம்ப நிலையில் நாமெல்லாம் கலந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் அந்த மெகா ஈவெண்ட்டில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நிச்சயம்.